ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான பீர்க்கங்காய் தொகையல் செய்யலாம். பீர்க்கங்காய் தொகையல் செய்கிறதுக்கு நான் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது தோலோடையே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு அது கூட நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அது கூட பெருங்காயம், கட்டி பெருங்காயம், காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருப்பு உளுத்தம்பருப்பு, தோலோடு இருக்கிற கருப்பு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இது கூட சேர்த்துக்கங்க. பீர்க்கங்காயை சேர்த்து இது கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ நமக்கு பீர்க்கங்காய் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு பீர்க்கங்காய் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் போட்டுருங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயம் அது கூட சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் புளி, இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கங்க. வதக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் அது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பீர்க்கங்காய் துவையல் இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த பீர்க்கங்காய் துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள்.